அவர்கள் சிரமத்தோடு வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. இவங்க அவங்க குடும்பத்தார்கள் இந்த ஹாரிசாட்ட கேட்கிறாங்க, நீ ஏப்பா இவ்வளவு சிரமப்படுற, இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிற, இவ்வளவு சிரமப்பட்டு யாராவது உன்ட்ட யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா உடனே தூக்கி கொடுக்குற, இவ்வளவு சிரமம் ஏன் நீ படுற என்பதாக அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அன்னை ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கையால் நான் ஒருவருக்கு என்னிடத்தில் யாசகம் கேட்டு வரக்கூடியவருக்கு என்னுடைய கையால் நான் கொடுப்பது இருக்குது, இது கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கேன். யார் தன்னுடைய கைகளால் இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு கொடுக்குறாங்களோ ஒண்ணு, ரெண்டாவது யார் அல்லாஹ்வுடைய பாதையில மகிழ்ச்சியோடு செலவு செய்யறாங்களோ, மூணாவது யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட சலிப்பு அடையாமல் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ இவர்களுக்கு என்ன செய்யப்படும், கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதிலிருந்து, நான் அமல்கள் செய்வதிலிருந்து, நான் என்னால் முடிந்ததை இல்லாதவருக்கு உதவி செய்கின்றது வரையிலும் நான் பேணுதலாக செய்து வருகிறேன் என்பதாக ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நம்ம திருமதியில பார்க்க முடியும். அருமையான சகோதரர்களே, இதேதான் குர்பானியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது இருக்குதுல்ல, ஃபலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அது அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்திடும். இங்கதான் அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, என்னுடைய கருணை உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா லகுந்தும் மினல் காசிரீன், எது இருந்தும் நீங்க என்ன செஞ்சிட முடியாது, நஷ்டவாளியாக நீங்க போயிடுவாங்க. லகுந்தும் மினல் காசிரீன், நீங்க நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப குர்பானியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அதற்காக வேண்டி மகிழ்ச்சியோடு செலவு செய்கிறாரோ, யார் அந்த குர்பானிக்காக வேண்டி மகிழ்ச்சியா அந்த குர்பானியை கொடுக்கிறாரோ, யார் அந்த குர்பானிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து அதை செய்யறாரோ, இதுல எந்த காரணமும் அவர் இல்லாம முழுக்க முழுக்க நன்மையை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தும் மகிழ்ச்சியோடும் அல்லாஹ்விற்காக வேண்டியும் எவர் ஒருவர் இந்த குர்பானியினுடைய அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்றாரோ நிச்சயமாக அவரை அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு பாதுகாக்கிறான். அதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களுக்கு பகரமாக அவர் இம்மையிலும் மறுமையிலும், உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் லாபத்தை பெறுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு